9th standard NCERT chapter 2 ஓட end of chapter exerciseல question number 1 to 5 தான் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். So first question வந்து என்ன கொடுத்திருக்காங்க, write a polynomial of degree 3 in the variable x in which coefficient of x square term is -7 கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப ஒரு டைரக்டான question. டிகிரி 3ல ஒரு polynomial with variable xல எழுதணும். ஸோ அப்போ நம்ம எக்ஸ் கியூப், ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க -7. ஸோ -7 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது நம்ம இஷ்டம்தான். ஸோ 5x + 8. இந்த 5x + 8 எல்லாம் வந்து நானாவே அசியூம் பண்ணிக்கிட்டேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் நம்பர் 2. Find the values of the polynomials at the indicated values. So first question என்ன, x ஒரு polynomial equation கொடுத்திருக்காங்க, xக்கான வேல்யூ, அந்த வேரியபிள்கான வேல்யூ கொடுத்துட்டாங்க. First question 5x square minus 3x plus 7 if x equal to 1. x equal to 1 என்ன அர்த்தம், எங்கெல்லாம் x வருதோ அங்க 1 substitute பண்ணோம். So 1 substitute பண்ணா நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். So 5 into 1 square 5 minus 3 plus 7. So 5 plus 7 is 12. 12 minus 3 equal to 9. So இது question number 2 ஓட first subdivision கான answer. அதுல second subdivision 4t cube. So 4t cube minus t square plus 6 if t equal to a. So t வர இடத்துலலாம் a substitute பண்ணோம். a substitute பண்ணா என்ன கிடைக்கும், 4 into a cube minus a square. எங்கெல்லாம் t வந்ததோ அங்கெல்லாம் substitute பண்ணிட்டோம். So இதை 4a cube minus a square plus 6. செகண்ட் சம்மும் முடிஞ்சிருச்சு. தேர்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, இது ஒரு வேர்ட் ப்ராப்ளம். if we multiply a number by 5/2. ஸோ நமக்கு அந்த நம்பர் என்னன்னு தெரியாது. அந்த நம்பரை 5/2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் ஆட் 2/3 டு த ப்ராடக்ட். நான் மல்டிப்ளை பண்ண நம்பரோட 2/3 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்னா -7/12. ஃபைண்ட் த நம்பர். அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம இப்போ எப்படி எழுதலாம், let the number be x. let the number be x ன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, if we multiply a number 5/2. so multiply a number by 5/2. அப்ப நம்ம எப்படி எழுதுவோம், ஏற்கனவே அந்த நம்பர் x ன்னு எழுதிட்டோம், x into 5/2 which means 5x/2 மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. அடுத்தது add 2/3 to the product. so add 2/3 to the product. நம்ம கண்டுபிடிச்ச அந்த ப்ராடக்ட்ல 2/3 ஆட் பண்ணுங்க. so 5x/3 சாரி 5x/2 நம்ம கிட்ட அந்த ஏற்கனவே இருக்கு. okay 5x/2 plus 2/3 இதை நம்ம ஆட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ -7/12 equal to -7/12. இப்போ இதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம் x கண்டுபிடிக்க. 5x/2 plus 2/3 equal to -7/12. இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்க போறோம். எல்சிஎம் ஆஃப் 2, ஏன்னா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். 2 and 3 அப்படின்றது 6. ஸோ 6 வரணும்னா நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்மை இதை இன்டூ 3, அப்போ மேலேயும் இன்டூ 3, இதை இன்டூ 2, மேலேயும் இன்டூ 2, அப்போ ரெண்டுமே காமனாக 6 ஆயிடும். மேலே 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15x, கீழே 6 ப்ளஸ் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் 4/6 ஈக்குவல் டு -7/12. காமன் டினாமினேட்டர் ஆயிடுச்சா, 15x + 4 divided by 6 equal to -7/12. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 15x + 4 மட்டும் இங்கே வச்சுக்கிட்டேன். -7/12 இந்த 6 இங்கே கீழே இருக்கிற 6 இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது என்னவாயிடும், இன்டூ 6ன்னு ஆயிடும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகி -7/2.
So 15x plus 4 equal to minus 7 by 2. So next என்ன பண்ணலாம் நம்ம 4 அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடலாமா? 4 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா 15x equal to minus 7 by 2 minus 4 வரும். So இதை cross multiply பண்ணா எனக்கு minus 7 minus 8 by 2. So 15x equal to minus 15 by 2. இந்த 15 இந்த 15 cancel ஆயிடும். அப்ப x is equal to minus 1 by 2. அந்த நம்பர் என்ன அப்படின்னு கேட்டது minus 1 by 2. Okay, next question. Question number 4. A positive number is 5 times another number. So positive numberன்றது இங்க என்னன்னு தெரியாது. நாமளே அந்த நம்பர் எடுக்க போறோம். Let the positive number be x. Okay, let the positive number equal to x ன்னு எடுத்துட்டோமா? அப்போ அடுத்தது is 5 times another number. அந்த another numberன்றது 5 times. Another number first number வந்து x ன்னு எடுத்துட்டோம். அப்ப another numberன்றது 5 times of the positive number. So 5x ன்னு எடுத்தாச்சு. Next, if 21 is added to both the numbers. So add 21 to both the numbers. We get நமக்கு என்ன வரும்? First number x plus 21 மாறும். Second number 5x plus 21 அப்படின்னு ரெண்டு நம்பர் கிடைக்கும். So இப்போ இந்த அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? Then one of the new number becomes twice the other new number. ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட twiceன்னு சொல்றாங்க. So one of the numberன்றது நான் என்ன எடுத்துக்கலாம்? 5x plus 21 equal to ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட twice. So 2 times of x plus 21. So இது மாத்தியும் எடுத்துக்கலாம். So first number ஆனா அவங்க கொடுத்திருக்கிறது ஒன் ஆஃப் த நம்பர் எந்த நம்பர்னு கொடுக்கல. ஒன் ஆஃப் த நியூ நம்பர் புதுசா வந்திருக்க ஒரு நம்பர் இன்னொரு நம்பரோட ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் வந்து 5x plus 21 எடுத்திருக்கேன். மாத்தியும் எடுக்கலாம் நம்ம. So 5x plus 21 equal to 2x plus multiply பண்ணா 42. 2x இங்க எடுத்துட்டு வரேன். So 5x minus 2x equal to 42 minus 21. இங்க 3x equal to 21. அப்ப x is equal to 21 by 3 which is 7. So x is equal to 7 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ என் question என்ன? What are the numbers? So the numbers are first one 7, இன்னொன்னு 5 into 7. So 5 into 7ன்றது 35. Okay, சரி question number 5. If you have rupees 800 and you save rupees 250 every month. So initially நம்ம கிட்ட இருக்கிற amount 800. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மந்த் நம்ம எவ்வளவு சேவ் பண்றோம்னா rupees 250 சேவ் பண்றோம். Find amount you have after 6 months, 2 years and express this as a linear pattern. So question number 5. Initial amount equal to rupees 800 and monthly savings அப்படின்றது rupees 250. First question என்ன? Find the amount you have after 6 months. So after 6 months 6 மாசத்துக்கு அப்புறம் நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கும்? Initial 800 plus 6 into 250. 6 into 250ன்றது நமக்கு 1500 இருக்கும். So 800 plus 1500 which is rupees 2300. இது first part. அடுத்தது after 2 years நம்ம மந்த்லி தான் சேவ் பண்றோம். அதனால இது மந்த்லிக்கு தான் கால்குலேட் பண்ண முடியும். 2 இயர்ஸ்ன்றது 24 months. So 24 into 250. 24 into 250னா நமக்கு எவ்வளவு வந்திருக்கும்னா 6000 வந்திருக்கும். So it's 800 plus 6000 which is 6800 rupees.
இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் திஸ் அஸ் அ லீனியர் பேட்டர்ன். ஸோ லீனியர் பேட்டர்ன் என்னவா இருக்கும் இதுக்கு, இனிஷியல் 800 பிளஸ் இந்த 250ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அக்கார்டிங் டு த மந்த். n is a month.